செக். ஹalleluya ஹalleluya praise the Lord. ஹalleluya எல்லாரும் பாடலை பாடுவோம். ஹalleluya சத்தமா ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி நம்ம ஆண்டரை மகிமைப்படுத்த போகிறோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ.
செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபையே எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்ம ஆண்டை துதிக்க இந்த காலங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த பாடல் தொடர்ச்சியாக உற்சாகமாக சேர்ந்து பாருங்க. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து காலங்களை தட்டி அதே உற்சாகத்தோடு கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இந்த காலை வேளையிலே நம்முடைய குழுவின் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் சொல்லுங்க. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதா உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா
ஹல்லேலூயா. நம்மெல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டு நம்மிடத்தில் வரவேற்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எல்லாம் கண்களை மூடி வாயில திறந்து சொல்ல ஆரம்பிக்கலாமா? நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயில திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாத நன்மைகளை எண்ணி அவர் செய்த நன்மைகளுக்கு வாயில எண்ணி சொல்ல முடியவே முடியாது. 10,000 நாவுகள் 1000 நாவுகள் இருந்தால் போதாது. இந்த காலை வேளையில் விசேஷமாய் நம்மளை அழைத்து வந்த தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒரு கூட்டமாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வாயிலை திறந்து சொல்ல போகிறேன். நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எங்களை இவ்வளவு நாள் கண்மணி போல பாதுகாத்து ஆயுசு பிறனை தந்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு வாரத்தை கூட கூட்டி கொடுத்து ஆண்டவர் எங்கள் சேர்த்தமை காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயிலை திறந்து நன்றி செலுத்துங்க. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் இருப்பு என்று சொன்ன கர்த்தர் நம்மத்தில் உலாவிருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் விசேஷமா இந்த காலை வேளை மத்தியில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாயிலை திறந்து நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்கள் இதயங்களில் ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்ன பதவியை பிடிப்பதா? இல்லவே இல்லையே. வாழ்க்கை என்பது ஒரு உணர்வோடு வாழ்கிற வாழ்க்கை. கடவுள் அதற்காக தான் மனிதனுக்குள் உணர்வை வைத்திருக்கிறார். மிருகங்களுக்கு உணர்வை வைத்திருக்கிறார். வளர்க்கிற சிங்கம் கூட அந்த எஜமான அவ்வளோ பெரிய சிங்கம் அவனை கெட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து அவன் மேலே உருண்டு விளையாடுது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனோடு கலந்து அதுவும் மனிதனை போலவே இருக்கு. ஆனால் மனுஷன் சொல்லுவதற்கே வார்த்தை இல்லை. மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையால் நான் உங்களை கொல்லுறேன், என் செயலால் அவங்கள ஒரு நோகடிக்கிறேன், இல்லை ஆயுதங்கள் வழியாக நான் உங்களை காயப்படுத்துகிறேன், அடிக்கிறேன். இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி உணர்வற்று ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு உணர்வே இல்லை. ஆகைத்தான் அவனுடைய இதயம் இருள் அடைந்து போய் இருக்கிறது. செய்த தவறையே செய்கிறான். செய்த தவறையே பிரைஸ் காட்டும்படாவதாக செய்கிறாள் என்று கூட சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ ரகசியம் அறிய என்ன தேவை? முதல்ல நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேவனுடைய ரகசியம் அறிய ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உறவுகளை அறிய, தேவனை அறிய, தேவ ரகசியங்களை அறிய தேவை தியானம் இருப்பது, தவம் இருப்பது, குடும்பத்தை விட்டு பிரிந்து தனிமையில் அமர்ந்திருப்பது, எங்கேயாவது காடுகளுக்கு மலைகளுக்கு போவது, இப்படின்னு நம்ம நிறைய இருக்கிறாங்க இல்லையா? அது இருந்து போட்டோம், செய்யுங்க. ஆனால் உணர்வற்று வாழக்கூடாது இல்லையா? அது மிக முக்கியம். கொலோசியர் 2:2 உணர்வு தான் தேவ ரகசியத்தை அறிவதற்கு உதவி செய்கிறது என்று வேதம் போற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் இதயங்கள் தேற்றப்பட்டு, கொலோசியர் 2:2 எப்படி? ஒருவருக்கொருவர் இதயங்களை தேற்றுங்கள். தேவ ரகசியம் வேணும்னா இது வேணுங்க. தேவ ரகசியத்தை பெறுவதற்கு 3 நாள் 4 நாள் விரதம் இருக்கிற எங்களை போல ஆட்கள்லாம் உண்டு. கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் வார்த்தை உபவாசம் பண்ணி எடுத்துகிட்டு போய் புது வருஷத்தில் நச்சுன்னு அடிக்கணும். நல்லதாக இருக்குது. உங்கள் தீர்மானங்களை நான் வரவேற்கிறேன். தேவ ரகசியத்தை அறிவதற்கு ஒருவருக்கொருவர் இதயங்களை தேற்றப்பட்டு அன்பினால் இருவரும் ஒன்றிணைக்கப்பட்டு.
அன்பு தனித்தனியாக இருக்கிற இரண்டை ஒன்றாக்கி விடுகிறது. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் உரியவர்களாகும்படி விரும்புகிறேன் என்று தேவனுடைய ஆவியானவர் தேவ மனிதனை கொண்டு வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். அது பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயம் தேவை. ரெவலேஷனுக்கு என்ன தேவை? உணர்வின் பூரண நிச்சயம் தேவை. இதை குறித்து பிதாவாகிய தேவனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரிய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு. சிலர்லாம் கர்த்தர் பேசினார், இதை கலத்த சொன்னார், இதை மாற்ற சொன்னார், இதை எடுக்க சொன்னார், இதை முடிய மாற்ற சொன்னார். இதெல்லாம் அவங்க மனம் சொல்லுது. சரிதானா? மனம் சொல்லுது. உணர்வுகிட்ட கேட்டு பாருங்கள், நீ செஞ்சதெல்லாம் முட்டாதனோன்னு சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பின்னால் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குரிய பிதாவின் தேவனுக்குரிய, அவங்க கிறிஸ்துவுக்குரிய பிதாவுக்குரியன்னா என்ன? அங்கே நிறைய ரகசியங்கள் இருக்குது. பிதாவுக்குரிய ரகசியம் இருக்குது, அது குமாரன் தான் பேசுவார். குமாரனுக்குரிய ரகசியம் உண்டு, பிதாவுக்கு தான் பேசுவார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அது இல்லை. இப்போ எப்படின்னா, பிதாவுக்குரிய ரகசியத்தையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் நீ அறியலாம். எப்படி அறியலாம்? உணர்வின் பூரண நிச்சயத்தினாலே அறியலாம். அவைத்தான் வேதம் படிக்கும்போது உணர்வு வேலை செய்யணும், மனம் வேலை செய்யக்கூடாது. உணர்வு வேலை செஞ்சால் அங்கே தான் பிதாவாகிய தேவனுக்குரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஓகே. ஆகவே இதோட இதை முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை. அப்போது என்ன சொல்லுகிறேன்? ஸ்தோத்திரம். உணர்வு அவசியம். ஆடு மாடு கூட உணர்வு இருக்குது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு பக்தியெலாம் இருந்தது, ஆனால் புத்தி தான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமல். இரண்டாவது காரியம் எப்படி? தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். அறிந்தும் மனைவி என்று அறிந்தும், கணவன் என்று அறிந்தும், என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் என்று அறிந்தும், என் போதகர் என்று அறிந்தும், என் போதருடைய குடும்பம் என்று அறிந்தும், என் கூட பிறந்த சகோதரர் என்று அறிந்தும், என் கூட பிறந்த சகோதரி என்று அறிந்தும், நான் பெற்ற பிள்ளை என்று அறிந்தும், என்னை பெற்ற தகப்பன் தாய் தந்தை என்று அறிந்தும், தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், உறவை மகிமைப்படுத்தாமல், இந்த உறவை மெயின்டைன் பண்ண, பராமரிக்க இந்த உணர்வு செயல்படாட்டா, சென்ஸு செயல்படாமல் நம்ம எதை செஞ்சாலுமே அது வீணாக போயிருங்க, அது பயனற்று போகுங்க. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனையிலே, மனதிலே, மனதிலே வீணரானார்கள், பயனற்று போனார்கள். இந்த வசனம் யாருக்கு சொல்லுகிறது? தேவனை அறிந்தும், தேவனை அறிந்தவர்களுக்கு சொல்லுது. சரிதானா? தேவனை அறிந்தவர்களுக்கு சொல்லுது. சபைக்குள்ள பல வருஷங்களாய் வந்து மூப்பராய், தலைவராய், சிறுவர் ஆசிரியர்களாக, விசுவாசிகளாக, வாலிப உள்ளத்தில் இருக்கிறவர்களுக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம்.
இந்த வசனம் யாருக்கு சொல்லுது என்றால், தேவனை அறிந்த உனக்கு சொல்லுது. தேவனை அறிந்த உங்களுக்கு சொல்லுகிறது. மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளை வீணார்கள். ஸ்தோத்திரம். இங்கு பார்க்கிறோம், அறியாமை, அடுத்தபடியாக உணர்வில்லாமை, அடுத்தபடியாக உணர்வில்லாத இருதயம், இருள் அடைந்த நிலைமை. எப்படி? அறியாமை, உணராமை, இருள் அடைவது. எப்படி? இதெல்லாம் சிஸ்டர்ஸு, 3 in 1. அறியாமை இருந்தால் உணராமை இருக்கும், உணராமை இருந்தால் இருள் இருக்கும். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையில் உள்ள மக்களுக்கு, உலக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அறியறது கிடையாது, உணர்வு கிடையாது. வாழ்க்கையெல்லாம் இருள் அடைந்து அப்புறம் உபவாச கூட்டத்தில் போய் என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா பிசாசையும் கட்டுகிறேன் ஆண்டவரே, எல்லா பேயும் ஓட்டுகிறேன் ஆண்டவரே, பரலோகத்திலே பிசாசை கட்டினால் கட்டுவேன் என்று சொன்னீரே. ஏதாவது தப்பு தப்பா ஜோம் நடத்திக்கிட்டு இருக்குது, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்பா, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால், ஜெபம் நடத்துறதுக்கு முன்னால், போன வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் அறியாமலும் உணராமலும் இருந்தால் அதை கொஞ்சம் ஆவியானவரை கொண்டு பார்த்துட்டு வந்து இந்த ஜெபம் செய்யப்பா, உனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். இருக்கீங்களா? கேட்குதா? எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அறியாமை, அப்புறம் உணர்வில்லாமை, அப்புறம் இருளடைந்தது. இந்த 3 பார்த்தீங்களா? இந்த 3ம் இருளின் ஆவிகளோடு சம்பந்தப்பட்டவைகள். நாங்கள் தான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோமே, ஆனால் இந்த ஆவியும் சேர்த்து இருக்கு. ஏங்க, அது நானாக இருந்தாலும் அதாங்க, யாராக இருந்தாலும் அதாங்க. அறியாமை, உணராமை, இருள். இந்த 3 எதோடு சேர்ந்தது என்றால் இருள் அடைந்தது. அறியாமை, உணராமை, இருள் அடைந்தது. ஸ்தோத்திரம். இது 3 எதோடு இணைஞ்சிருக்குன்னா இருளின் ஆவியோடு இணைஞ்சிருக்கு. அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஐயோ, இந்த விஷயத்தில் உணராக இருக்கிறனே, ஐயோ இந்த விஷயத்தில் சரியில்லாமல் இருக்கிறனே, ஐயோ இந்த விஷயத்தை அறியாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறனே, அறிந்தறிந்தும் செய்கிறனே உணர்வு இல்லாமல் என்ற இந்த ரீசெக்கப் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கணும். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். சக்சஸ்ஃபுல் லைஃப், கிறிஸ்துவை போல் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவாக பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவருக்கு எவ்வளவு உணர்வில்லையோ அவ்வளவு உணர்வற்ற ஆவிகளோடு, இருளின் ஆவிகளோடு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மெனி டைம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட டேஞ்சரான அனுபவங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை ஆயத்த பண்ணி கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறியணும். பிரைஸ் காட். அறியாமை, உணராமை, இருளடைந்தது. இந்த 3ம் இருளின் ஆவிகளோடு சம்பந்தப்பட்டவை. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு எவ்வளவு ஃபேமிலிக்குள்ள, சபைக்குள்ள உணர்வில்லையோ அவ்வளவு உணர்வற்ற ஆவிகளோடு அவங்க வாழ்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஆத்மாதாயம் பண்ணு, ஜோம் பண்ணு, என்ன சொன்னாலும் உணர்வற்றே இருப்பாங்க. 44 வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரே சபையில் 27 வருஷம் இருக்கிறேன். 27 பிரசங்கம் பண்ணி, 27 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் உணர்வு இல்லாமலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுடைய ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க, உணர்வு அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்னதான் பேசினாலும் இந்த விஷயத்தில் நான் மாறப்போகிறது கிடையாது. அதுதான் இருள் அடைஞ்சி போயிட்டு இல்லையா, அதனால் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க விரும்பினாலும் அதுக்கப்புறம் முடியவே முடியாது. லாஸ்ட்டில் அவங்க விரும்பினாலும் அவங்களால முடியவே முடியாது.
அவங்க விரும்பினா அவங்களுடைய சென்ஸே அவங்களுக்கு ஈடு கொடுக்காது. ஏன்னா அது இருள் அடைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஒருவருக்கு எவ்வளவாய் உணர்வு வேலை செய்யுதோ அவ்வளவாய் இவர்களுக்கு பிரைஸ் காட் தோத்திரமுண்டாவதாக தேவனை போல் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒப்பற்ற வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ தான்ப்பா எனக்கு தேவை, நீ தான்ப்பா ரைட் மேன், உன்னை தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏழையாக இருக்கிறியோ பணக்காரனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைம்மா. நீ உபவாசிக்கலையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. நீ ஜெபம் பண்ணியோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. உன் உணர்வு வேலை செய்து பற்றியா நீ சரியாயிடுவ. நீ உணர்வு வேலை செஞ்சா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ. உணர்வு வேலை செஞ்சு ஆரம்பிச்சுன்னா வீட்டுக்குள்ளே பெர்ஃபெக்டாக இருப்ப. உணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதிகாலையிலே எழும்பி என்னை துதிக்க ஆரம்பிச்சிருவ. அது இல்லாதனால தான் நம்ம காடு போட்டு நீ தூங்கிட்டு இருக்கிற. அது இல்லாதனால தான் 24 மணி நேரம் எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது இல்லாதனால தானே சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிற. அது இல்லாதனால தானே புருஷனோடு மனைவியோடு மோதிக்கிட்டே இருக்கிற, பெற்றோடு மோதிக்கிட்டே இருக்கிற. அது இல்லாதனால தானே 10 சபைக்கு பிரிஞ்சு போகிற. அது இல்லாதனால தானே 40 வருஷம் செய்தியை கேட்டு தசமாவும் கொடுக்காம இருக்கிற. இப்படிப்பட்ட ஆட்கள் டேஞ்சர், இருள். ஸ்தோத்திரம். இந்த இருள் என்ன செய்யணும்னா அதோடைய ஃபேக்ட்ரியிலிருந்து அதுக்குரியதெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இருளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. இருளான காரியங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று நோய், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கதாவதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோக தேவனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் உணர்வு செயல்படாத வரைக்கும் வேஸ்ட், வீணராக வாழுகிறார்கள். கதிராபதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ விசுவாசிகள் எங்களை போல பாஸ்டர்ஸ், குருவானவர்கள், தேவனை மிகவும் அறிந்தவர்கள். நீங்கள் நானும் தேவனை ரொம்ப அறிந்தவர்கள். உங்களை விட நான் ரொம்ப தேவனை அறிஞ்சிருக்கிறேன். என்னோட வயசில் சீனியராக இருக்கலாம். நான் 80 முழு மனம் திரும்பல் அடைந்தேன். எனக்கு முன்னால் நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம். உங்களை வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உங்களை விட நான் தேவனை அதிகமாக அறிந்தவன். ஏனென்றால் அதிகமாக வேதம் வாசிக்கிறவன், அதிகமாக வேத ஆராய்ச்சியை பார்க்குறவன், அதிகமாக வெளிப்பாட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறவன், அதிகமாக வெளிப்பாட்டு பிரகாரம் வாழ வேண்டும் என்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன். கதிராபதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இப்படி நான் ஒரு ஊழியராக, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தும் தேவனை அறிந்தும் அப்படிப்பட்ட நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் என்றால் என்ன? என்ன தேவனை மகிமை, நாங்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோமே. ஆராதனைக்கு போனால் கையை தட்டுறோம், விதவிதமாக பாடுறோம், ஆடுறோம், குதிக்கிறோம், அலேலியாங்கிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். இசை என்ன, மேளம் என்ன, காட்டோட கார்க்கை வச்சு நாங்கள் வாசிக்கிறோம். பிரைஸ் காட், அதோட ஜேபிஎல் ஸ்பீக்கரை வச்சு நாங்கள் பேசுகிறோம். எங்கிட்ட இருக்கிற ஆம்பிளிஃபையரை பாரு. காட், எங்கள் சர்ச்சு ஒரு டெக்கரேஷனாக இருக்குது, நாங்கள் ஆடுறோம், எல்லாம் பண்ணுறோமே. இதை விட தேவனை மகிமைப்படுத்த என்ன இருக்கு? அது இல்லாமல் வார நாட்கள் நாங்கள் போகிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். 1 மணி நேரம் காட் ஆளுக்கு ஒருத்தராக போய் சபைக்குள்ளே ஜெபிக்கிறோம். எல்லாம் நல்லது தான். யார் வேண்டான்னா செய்யுங்க, தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க, விடாதீங்க. அப்போ மகிமை செலுத்தாமல்னா என்ன அர்த்தம்? ஹலோ, சிம்சோன் செஞ்சது மகிமை செய்யலாம், மகிமையான காரியமா? ஆதாம் சாப்பாடு தான் செஞ்சார். சாப்பாடு தான் பிரச்சனை. 2 பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. ஆச்சியும் ஐயரும், அம்மாவும் ஐயாவும் சாப்பிட்டாங்க. அதான் பிரச்சனை. தோத்ரா காயினுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துதா? ஆபேல் வாழ்க்கை மகிமைப்படுத்தியதா? 2 காணிக்கையிலையும் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற காணிக்கை, தேவனை மகிமைப்படுத்தாத காணிக்கை. ஏனோக்கு தேவனை மகிமைப்படுத்தினார். நோவா தேவனை மகிமைப்படுத்தினார். முடிவில் அவர் நிர்வாணமாக இருந்தார். நல்லா கவனிங்க.
தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தினாரா? உரியா வாழ்க்கையில் இல்லையே. மூத்த குமாரன் நிறைவான செல்வத்தை அப்பா வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ வீட்டை விட்டு போகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிற செயலா? ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு போனார். மகிமையான செயலா? என்னங்க இருக்கீங்களாங்க? யூதாஸ் காட்டி கொடுத்தான். அது மகிமையான செயலா? இயேசு கிறிஸ்து பேதுரு மறுதலித்தார். அது மகிமையான செயலா? அதில் சிலர் ரிப்பண்ட் ஆனாங்க, மனம் திரும்பினாங்க. பேதுருவை போல தாவீதை போல சிலர் மனம் திரும்பினாங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கதிராபதிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் மகிமையான வாழ்க்கை வாழ்வது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, செயல்களை செய்வது. சிம்சோனுடைய செயலோ, பிரைஸ் காட், தாவீதுடைய செயலோ, யூதாசுடைய செயலோ, க்ளோரி டு காட், காயினுடைய செயலோ மெச்சிக்கொள்ளும் மாதிரி இல்லை, தேவனை மகிமைப்படுத்துவதாக இல்லை. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களாக இல்லை. நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி ஒர்ஷிப் பண்ணுறோம், எவ்வளோ நேரம், இத்தனை நாள் உபவாசிக்கிறோம், 40 days நான் ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மற்ற மதத்தாரே இதெல்லாம் செய்கிறாங்கங்க. நல்லா பாடுறாங்க, நல்லா துதிக்கிறாங்க. ஓ காட் ஸ்தோத்திரம். வடநாட்டில் போய் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் இல்லவங்க எப்படி துதிக்கிறான்னு பாருங்கள். நல்ல முக்காடு போட்டு ட்ரம் அடித்து ஓ காட் திருண்டாவதாக. ஹிந்திக்காரங்கள்லாம் அவ்வளோவா நடனம் ஆடுவாங்க, பாட்டு போடுவாங்க, குதிப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்கள போல் ஓ காட் திருண்டாவதாக அப்படி சபைக்குள்ள துதிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நல்லது தாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் மகிமையான செயலை நான் எவ்வளோ செய்கிறேன், என் செயல் எவ்வளோ மகிமையாக இருக்குது, என் செயல் எவ்வளோ மகிமையாக இருக்குது, நான் செய்வதெல்லாம் எவ்வளோ மகிமை பொருந்தியதாக இருக்குது, அதுதாங்க முக்கியம். ஸ்தோத்திரம். என் தொழில் எவ்வளோ மகிமை பொருந்திய தொழிலாக இருக்கிறது. 1975 சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் ஒரு கடையில் ப்ரொவிஷன் ஸ்டோரில் நான் வேலை பார்த்தேன். அந்த நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் ஒரு ஐயா கடை வச்சுருந்தாருங்க. அவர் கடையில் எழுதி போட்டிருப்பாருங்க, இங்கே கலப்பட பொருள் விற்க முடியாது, விற்க மாட்டோம், நாங்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள். ஓ காட், எனக்கு அது அப்போமே எனக்கு கொஞ்சம் புல் அரிச்சது. அப்போல்லாம் நான் பல தெய்வ வழிபாடு கோட்பாடு உள்ளவன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எந்தெந்த பொருள் ப்ரொவிஷன் ஸ்டோரில் விற்கக்கூடாது, பிரச்சனை உள்ள பொருள்னு எங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் தெரியும். அந்த பொருளும் அவர்கிட்ட இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பா நான் என்ன சொல்கிறேன் என்றால், பிரைஸ் காட், தேவனை மகிமைப்படுத்துதல். ஒரு தொழிலாளி, ஒரு வியாபாரி, சபைக்குள் இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் இருப்பீங்க, ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க, கம்பெனி வச்சுருப்பீங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். பல தொழில் புரிவீங்க. உங்களுடைய எல்லா தொழில்களிலையும் பிரைஸ் காட் எவ்வளவாய் தேவனை முதலிடம் வைக்கிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். அந்த உணர்வு வேணும், தேவனை மகிமைப்படுத்துகிற உணர்வு வேணும். உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுகிற, மகிமைப்படுத்துகிற வாழ்வு அவசியம், உணர்வு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தான் அழகாக, தாவீது பல முறை சங்கீதங்களில் என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், உன்னுடைய கற்பனை வழியாக என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு போதித்தரலும் என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஓகே, தாவீது தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி. புதிய ஏற்பாட்டு விசுவாசி அவர். கிருபையின் சத்தியத்தை அறிந்தவர் அவர். கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழலை அறிந்தவர். புது சிருஷ்டிப்பை அறிந்தவர். ஓ காட், புது இதயம், புது சிருஷ்டியை அறிந்தவர். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டின் விசுவாசி தாவீது, வேறு யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம். என்னை உணர்வு உள்ளவனாக்கும், அப்பொழுது நான் வாழ்ந்திருப்பேன், நான் பிழைத்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன் என்று சங்கீதம் 119, 144 சொல்லுகிறார்.
சங்கீதம் 14 வாசிக்கும் பொழுது, உணர்வுள்ள ஒன்று உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து மக்களை பார்க்கிறான்னு சொன்னார். ஆனால் இவர் ஃபெயிலாக போயிட்டார் லைஃப்பில். முதல்ல ஒரு வயசில் நல்ல ஒரு பிரசங்கம், உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்தின் தேவன் மனுப்புத்திரை பார்க்கிறார், ஒருவனுமே இல்லை. நல்லா டைலாக்லாம் நல்லா இருக்குது, கவிதைலாம் நல்லா இருக்குது. ஆனால் சங்கீதம் 51:39 வரும்போது உணர்வு இல்லாமல் போயிட்டார். கடைசியில் அது என்ன சொல்கிறாரு, உணர்வு உள்ளவனாக்கு அப்பொழுது நான் வாழ முடியுங்கிறாரு. ஓ காட், சக்ஸஸ் ஆன லைஃப் எதில்? சென்ஸ் வழியாக இருக்கு. வெளிப்பாடு சென்ஸ் வழியாக இருக்கு. உறவுகள் சென்ஸ் வழியாக இருக்கு. தேவனுடைய ரகசியங்களை அறிவது சென்ஸ் வழியாக இருக்கு. ஓ ரஷா பாலா 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 ராபா. பைபிளில் 2 குமாரர்கள் முக்கியம் இல்லையா? 2 குமாரன் சொன்னாவே உங்களுக்கு புரியும். இளைய குமாரன், மூத்த குமாரன். 2 பேருமே பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு காலத்தில் மூத்த குமாரனாக இருந்தோம், மாறிட்டோம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே, ஸ்தாபனங்களுக்குள்ளே நிறைய மூத்த சகோதரர் இருக்கிறாங்க. ஸ்தாபனத்துக்குள்ளே, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே, சபைக்குள்ளே மூத்த சகோதரனே இருக்கக்கூடாது. இருந்தால் டேஞ்சர். அவன் உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, பிரைஸ் காட் தோற்றமுடாவதாக அவன் குறையே பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வெளியே போயிடுவான். வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான், உறவுக்குள்ளேயும் அப்படி தான், சபைக்குள்ளேயும் அப்படி தான், கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் அப்படி தான். ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் மூத்த குமாரனாக இருந்தேன், ஆனால் நான் இப்பொழுது இளைய குமாரனாக நாம் இருக்கிறோம். இளைய குமாரன் எப்படி கணக்கு போட்டு பார்த்தான். என்ன கணக்கு போட்டு பார்த்தான்? நவ், அதாவது இப்பொழுது இருக்கிற முதலாளியை கணக்கு போட்டு பார்த்தான். என்னடா இவன் முதலாளி, சரியான முதலாளியை, இவன்கிட்ட நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒழுங்காக சோறே தர மாட்டேங்கிறான், பண்ணி மேய்க்க விட்டுருக்கிறான், நான் பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கிறேன், சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த முதலாளி. அப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தான். 2வது, பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு, பன்றி. அந்த சாப்பிட்ற உணவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த பாருடா, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரர்களுக்கு நல்ல சம்பூர்ணமான உணவு இருக்குது, எனக்கு இந்த எஜமா அந்த பன்னிக்குள்ள உணவு கூட எனக்கு தரமாட்டேங்கிறானே, பண்ணி தவிடு தின்னுட்டு இருக்கு. பண்ணியும் தன்னையும் கனெக்ட் பண்ணி பார்த்தான், எஜமானின் தண்ணியும் கனெக்ட் பண்ணி உணர்வில் சிந்திச்சான். அவன் சென்ஸில் எடை போட்டு பார்க்குறான். 3வதாக அப்பாவை சென்ஸ் பண்ணி பார்க்குறான். எங்கள் அப்பா வேலைக்காரர்களுக்கு எப்படி சம்பூர்ணமாக கொடுக்குறாரு, எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் சொல்லி 3வதாக சென்ஸ் பண்ணி பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலைக்காரங்களோட ஒப்பிட்டு பார்க்க 4வதாக, எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எவ்வளோ சென்ஸ் வேலை பார்க்குது பார்த்தீங்களா? இளையகுமாரனுடைய மனம் திரும்புதலுக்கு காரணமே அவனுடைய சென்ஸ், அவனுடைய உணர்வு வேலை செஞ்சது தாங்க. புத்தி தெளிந்த பொழுது பரத்துக்குறமாக உமக்குறமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்தான். இவனை தான் தகப்பன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். ரியல் லவ். ஓ ரபா ஷக்கலா ரதியா தலரபா. டெய்லி தினமும் எவ்வளவு நீங்கள் உணர்வடைகிறீர்களோ, ஒவ்வொரு விஷயத்திலையும் உணர்வடைகிறீர்களோ, அவ்வளவாய் உங்களை கெட்டிப்பிடித்து என் தேவன் முத்தமிடுவார். அவர் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்த ரகசியம், நீதியின் வாழ்க்கை குறித்த ரகசியம், கிருபையின் வாழ்க்கை குறித்த ரகசியம், பரிசுத்த வாழ்க்கை குறித்த ரகசியம், ஜெபத்தின் வாழ்க்கை குறித்த ரகசியம், ஓ காடுடைய முழங்காலின் நிற்கிற அந்த ரகசியம், வேத வாசிப்பின் ரகசியம், இதெல்லாம் வெளிப்படும். உங்கள் வீடு நல்லா இருக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு நல்லா இருக்கும், உங்கள் சபை போருடைய உறவு நல்லா இருக்கும். அவ்வளவா சென்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸ்தோத்ரா. நிறைய மூத்த குமாரர்கள் வீடுகள்லேயும் சபைகளிலையும் யூடியூப்லேயும் இருக்காங்க. எல்லாரையும் திட்டி போடுவது, எல்லாரையும் கொச்சப்படுத்தி போடுவது பாவம் இல்லை. அவங்கள ஒரு அசுத்தாவி நடத்துதுங்க. சில மாநிலங்களில் சிலர் இருக்கிறாங்க, தமிழர்கள்,
பக்கத்தில் ஒரு மாநிலம் இருக்குது, அங்கேருந்தோ சில ஆவிகள் வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் நல்ல ஆவிகள் வேலை செய்யுது. அவங்களுக்கு ஒரு 1,00,000 பேர் பார்த்தா காசு, நல்ல காசு. ஆக இவங்க ஜாமக்காரர்கள்லாம், இவங்க உணர்வே இல்லாத மிருகங்கள், உணர்வே இல்லாத மிருகங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்கெல்லாம் வீடில் எப்படி இருப்பாங்க? பேயாக இருப்பான், பிசாசா, முழு பிசாசாக இருப்பான். இதை மாதிரி ஆள்லாம் பிரைஸ் உண்டாவதாக. இப்படி மற்றவங்கள சொல்லி போடுறவன் தான் வீட்டுக்குள்ள பிள்ளைகிட்டையும் மனைவிகிட்டையும் பேயா பிசாசாக இருப்பான். அப்படி பிசாசாக இருக்கிற உணர்வே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஏற்கனவே எல்லாரையும் பற்றி போட்டு தானே இருக்கிறான் அந்த உணர்வற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவனை மகிமைப்படுத்தாமல், அப்போ நான் என் செயல் மகிமைப்படுத்துதா? நான் யூடியூப்பில் போகிறது தேவனை மகிமைப்படுத்துதா? ஒருத்தர் சொல்லுவது மகிமைப்படுத்துதா? ஒரு ஊழியக்காரரை விமர்சித்து போடுவது மகிமைப்படுத்துவதா? ஒரு சபையை உடைத்து மக்களை கொண்டு போவது மகிமைப்படுத்துகிறதா? ஒரு ஊழியரை, மனைவியை, கணவனை, புருஷனை, பிள்ளைகளை கண்ணீர் விடிக்க வைப்பது தேவனை மகிமைப்படுத்துகிறதா? இல்லையே. இல்லாமலேயே செபத்துக்கு போகிறேன், உபவாசத்துக்கு போகிறேன், வீட்டு கூட்டம் நடத்துகிறேன், ஹலோ அமாவாசை சபைக்கு போகிறேன், இருக்கிற பிசாசை போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடாத ஐயா. ரெவலேஷன் உள்ள பிரசங்கத்தை கேட்டு லைஃப்பை மாற்றுங்கய்யா. எம்மடியே புரியுதா? அங்கங்கே ஜபத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டு நல்ல உணர்வடைகிற பிரசங்கத்தை கேளு, வார்த்தையை கேளு, ஜீவனை கேளு, விசுவாசத்தை கேளு, நீதியாக்கப்படுவதை கேளு, பரிசுத்தமாக்கப்படுவதை கேளு, கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எவ்வளோ மன்னிக்கிறார் என்பதை கேளு. கேட்டு 10 பேருக்கு சொல்லு, அவங்கள ஆதாயம் பண்ணிக்கிட்டு சபைக்கு கொண்டு வா. வாழ்ந்து ஊழியம் செய், வாழாமலே ஊழியம் செய்யாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்தரியாமல். எப்படி? ஸ்தோத்தரியாமல். ஸ்தோத்திரியாமல் இருப்பது அப்படின்னா என்ன? தேவனை மகிமைப்படுத்தாமல், உணர்வற்று அறியாமலாலே தேவனை மகிமைப்படுத்தாமல். ஸ்தோத்திரியாமல் என்ன? ஸ்தோத்திரியாமல் என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்தாதபடி வாழ்வதாக. அவர் உயிரே கொடுத்துருக்கிறாரு. அப்போ என் பணம் பொருள்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாங்க? என் கேட்குற 10 ரூபா ஆண்டவர் கொடுக்கறது கஷ்டமா? நான் 10,000 சம்பளம் வாங்கினா ஆண்டருக்கு அவர் 1000 கொடுப்பது கஷ்டமா? நான் 1 லட்ச ரூபா வாங்குறேன், ஒரு 10,000 ஆண்டவர் கொடுப்பது கஷ்டமா? எனக்கு மூளையை கொடுத்தார் அவர் தானே, அறிவு கொடுத்தார் அவர் தானே, படிப்பை கொடுத்தார் அவர் தானே. என்னதான் படிக்க வச்சாலும் முட்டாளாக இருந்திருந்தா, என்னதான் அப்பா அம்மா ஃபீஸ் கட்டினாலும் நான் ஃபெயிலாகவே போயிட்டு இருந்தேன், என்னதான் அப்பா அம்மா படித்தாலும் நான் பட்டம் வாங்கியிருந்தாலும் வேலை கிடைக்காம போயிருந்தேன், என்னதான் அப்பா அம்மா இருந்தாலும் பிரைஸ் கண்டுவதாக எழுந்து நடக்க முடியாதவன் இருந்தால், உன்னை எழுந்து நடக்க கண்ணை பார்க்க உணர்வு, எலும்பு, நரம்பு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நன்றியா வேணும், நன்றியா வேணும். உனக்காக மரித்த ஆண்டவருக்கு நன்றியோடு வாழ வேண்டும். உன் பெற்றோருக்கு நன்றியாக வாழ வேண்டும். பிரைஸ் காட். கணவன் மனைவிக்கு ஒருவருக்கு ஒரு நன்றியாக வாழ வேண்டும். பெற்ற பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றியாக வாழ வேண்டும். உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகருக்கு நீ நன்றியாக இருக்கணும். எந்த சபையில் நீ விசுவாசியாக இருந்தாயோ அந்த சபைக்கு நீ நன்றியாக இருக்கணும். ஸ்தோத்திரம், glory to God. ஸ்தோத்திரம். அந்த சபையினுடைய எல்லா காரியங்களும் இலவசமாக பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. அதுக்கு நீ கிரயம் செலுத்தணும். அதுக்கு காட் அதுக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்க கேட்க நீ நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு ஜெபங்கள் சபையில் ஏற்க நீ நன்றி செலுத்தணும். காட் ஸ்தோத்திரம், glory to God. எவ்வளவாய் எளிமையிலிருந்து உன்னை கர்த்தர் உயர்த்தினாரோ, இளங்கள் வாங்கி வீடுகளை கட்டி மேலுக்கு மேல் போனாயோ, நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் நன்றியாக இருக்க மாட்டாங்க, மீதி எல்லாத்தையும் செய்வாங்க. நூலையும் செய்வாங்க, உபவாசம் விட்டு நடத்துவாங்க, எல்லாத்தையும் நடத்துவாங்க. பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் ஃபீஸ் கட்டுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பி வைப்பார். கேட்டால், பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் செமஸ்டர் ஃபீஸ் அந்த ஃபீஸுன்னு 3 லட்சம் கட்டிட்டேன், இந்த மாதம் இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது, அடுத்த மாதம் தரேன் போ அப்படின்னு அப்பாவை சொல்லி அனுப்புவான். இவர் சபையில் மூப்பராக இருப்பார். இந்த மூப்புறங்கிற வேலை வேணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் தேவையில்லை. நான் உணர்வோடு வாழணுங்க. ஸ்தோத்திரம்.
அப்போது ஸ்தோத்திரியாமல் இருந்தால் நன்றி செலுத்தாமலேயே இருப்பது. ஓ காட், உன்னை ரட்சிப்பில் நடத்தின, ஞானஸ்தானம் கொடுத்த, உன் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண, உன்னை வாழ வச்ச சபை ஊழியம், அதெல்லாம் நீ மறந்துடக்கூடாது. நீ இதை மறந்தால் வீட்டில் உன் மனைவி பிள்ளைகளும் மறந்து தான் வாழ்வேன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரியாமல் சிந்தனை மனதின் வழியாக பயனற்றதை செய்ய அந்த சொந்த விருப்பத்திற்கு அவர்களை விட்டு விட்டார். உன் போக்கில் நீ போ. சிந்தனையில் வீணரானார்கள், பயனற்று போனார்கள். அவங்க சொந்த விருப்பத்தோடு தினமும் செயல்படுவதற்கு அவங்களை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். அதான் அதோடைய அர்த்தம். அவங்கள அப்படியே விட்டுட்டார். போ, உன் இஷ்டம்பா. ஒருவருடைய சொந்த விருப்பத்திற்கு காரணம் அவங்களுடைய மாமிச மனதான் தவிர தேவனுடைய வெளிப்பாடு அல்ல. தேவனுடைய வெளிப்பாடு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் எடுக்கிற சில முடிவுகளெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துட்டு க்ளோரி டு காட், தேவன் கடவுள் சொன்னார், கடவுள் சொன்னார், கடவுள் சொல்லி பைத்தியகாரத்தனமாக சொல்லக்கூடாது. எனக்கு வெள்ளை போட பிடிக்கும், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் சொன்னார் வெள்ளை உடுத்த சொன்னார். என்ன அர்த்தம் அது? நான் ஏற்கனவே வெள்ளை உடுத்தி பழக்கம், வெள்ளை வெஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு பழக்கம். அப்போது சிறுவையிலிருந்தே எனக்கு இந்த பழக்கம் வெள்ளை போடுறது. இல்லை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால என்னை வெள்ளையை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் உன் சொந்த முடி. வெள்ளையும் போடு, கருப்பும் போடு, சிகப்பும் போடு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இல்லைப்பா, அதெல்லாம் உன் சொந்த விருப்பம்பா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் உன் சொந்த விருப்பம்பா, உன் சொந்த விருப்பம். ஸ்தோத்திரம், உன் சொந்த விருப்பம். ஆகவே சொந்த விருப்பத்திற்கு காரணம் என்ன? பிறரை பார்த்து மாமிச மனம் அவர்களைப் போல் ஒரு மதவாதியாய் மாற்றிக்கொள்கிறது. அவன் வெளில போட்டிருக்கான், நான் போட்டிருக்கிறேன். அவன் இந்த காலத்தை நான் கலத்தேன், அவன் மொழியான சேடத்தை நான் மொழியான சேடத்தை. அவன் உட்காந்து 40 நாள் ஜெபம் பண்ணுறான், நான் ஜெபம் பண்ணுவேன். அவன் புண்ணிய பயணம் போகிறான், நானும் புண்ணிய பயணம் போவேன். அவன் 3 நாள் போய் உட்காந்துருக்கிறேன், நானும் இங்கே 3 நாள் போய் உட்காந்துருப்பேன். அவன் அதை செஞ்சான், நான் இதை செஞ்சேன். அவன் 1 வருஷத்தில் பைபிள் படித்தான், நானும் 1 வருஷத்தில் பைபிள் படித்தேன். அவன் ஒளிஞ்சிக்கிறான், நான் ஒளிஞ்சிக்கிறேன். அவன் கத்தர் கொடுக்க மாட்டான், நான் கொடுக்க மாட்டேன். அவன் கொடுக்குறான், நான் கொடுப்பேன். அட அப்பா 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 அப்பா, இதெல்லாம் உங்கள் மாமிச மனம். தூக்கி குப்பையில் போடு. மாமிச மனம் எதுக்கும் உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருடைய எண்ணம், தாட்ஸ், மனம், மைண்டு, புரிதல், சென்ஸ், இதெல்லாம் இல்லாட்டா நோ அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கும். சாத்தானின் நன்மை தீமை கலந்த கலவை அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இந்த கலவையை நீக்கி உங்களையும் என்னையும் தன்னோடு சிலுவையில் அரைத்து அவரோடு மரிக்க வைத்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழ வைத்து புதிய சிருஷ்டியாக உங்களை வைத்திருக்கிறார். உங்களை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவர் தம்முடைய நாமத்தினால் உங்களை ரட்சித்திருக்கிறார். விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு தேவ ஆலயமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் எவ்வளவு சென்ஸ் ஒர்க் பண்ணணும், எவ்வளவு உணர்வு வேலை செய்யணுமே. சபை மக்களுக்கு எவ்வளவு சென்ஸ் ஒர்க் பண்ணணும். சோதர 5 விசா தப்பா வந்துட்டாவே வேலை செய்யணுமே. ஓ காட் ஸ்தோத்திரம், நான் நோக செஞ்சிட்டேன், இந்த விஷயத்தில் வேலை செய்யணுமே. மலிவு பிள்ளைகள் வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நான் இன்னைக்கு படிக்காம போயிட்டேனே, இதில் படிச்சிருந்தா நான் இப்படி ஆயிருக்கலாமே, இந்த லெவலுக்கு நான் போயிருக்கலாமே என்ற உணர்வு வேலை செய்யணுமே. என்னை ராஜ்யமா வைக்கதானே இயேசு பார்த்திருக்கிறார். நான் சேவகனாய் போவதற்கு என்னென்ன செய்யணுமோ உணர்வற்று செய்கிறேனே. ராஜாவா வாழுங்கிறாரு. இல்லை நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன்னு சொல்லி உணர்வற்று வாழலாமா? ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய தீமையின் கலவை. இந்த செல்ஃபோனில் சாத்தானுடைய தீமையின் கலவைகள் அதிகம் இருக்குது. இது அநேகரை உணர்வற்றெல்லாம் மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். அப்புறம் சிந்தனையிலே வீணரானார்கள். நான் முடிக்கிறேன், டைம் ஆகி போச்சு.
அடுத்த வாரம் திருப்பி நான் பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு திருப்பியும் தொடர்வதாக இல்லை நான் தொடர்கிறேன். க்ளோரி டு காட். கடன்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம். தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். ஓகே, சிந்தனையில் வீணார்கள் என்பதை காண வேண்டும். காரணம், உணர்வு செயல்படவில்லை, அறியாமையிலேயே இருக்கிறார்கள். சிந்தனைனா என்ன? மைண்டு. மனதாலேயே கெட்டு போயிட்டாங்கய்யா. அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் தங்கள் மனசாலேயே கெட்டு போயிட்டாங்க. மனசை உள்ளுக்குள்ளேயே செயல்படுது. வெளியே பக்கத்தில் படுத்திருக்கிற மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓ காடு. அப்போ சிந்தனையிலே வீணரானால் என்றால் உணர்வு செய்யப்படவில்லை, உணர்வு செயல்பட இடம் கொடுக்கவில்லை. உணர்வு செயல்படும் பொழுது கண்டும் காணாதபடி வாழுகிறவர்கள். உணர்வற்றவராக வாழும்பொழுது தேவன் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஸ்தோத்திரா. உங்களுடைய மாடலான கிறிஸ்டியன் லைஃப்பை வச்சு, உங்கள் வெளி பக்தியை வச்சு அப்படியே நீங்கள் மனவாட்டின்னு நினச்சிட முடியாது. என்னையும் மனவாட்டின்னு நினச்சிட முடியாது. இல்லைங்க. உணர்வு எவ்வளோ வேலை செய்தோ அப்போ தாங்க நான் பாஸ்டர், அப்போ தாங்க குட் ஃபாதர், குட் ஹஸ்பண்டு. உணர்வு எவ்வளோ வேலை செய்தோ அப்போ தாங்க எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல ஊழியன், நல்ல தலைவன்க. என் உணர்வு தவறாக வேலை செய்ய நான் நல்ல ஊழியனே கிடையாதுங்க. அதுக்கு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். இது எவ்வளவா உணர்வடையாமல் இருக்குதோ அவ்வளவா தேசத்துக்கு எழுப்புதல் இல்லைங்க. எத்தனை பேர் கூடி வேலை ஜெபம் பண்ணாலும் சரி, நான் சொல்லுகிறேன், கூடி ஜெபிக்கிறவர்களை நான் உங்களுக்கு சவாலோடு சொல்லுகிறேன், உங்கள் உணர்வுகள் எவ்வளவா வேலை செய்யாமல் இருந்த நீங்கள் கூடி ஜெபிக்கிறேன் என்பது முக்கியம் அல்லங்க. நினைவேயிலே பிரைஸ் கார்டு உணர்வடைந்தார்கள்ங்க. ஒரு பிரசங்கத்தில் உணர்வடைஞ்சான். இன்னைக்கு சபையில் 40 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் உணர்வடைவதற்கு ஆள் இல்லைங்க. ஸ்தோத்திர. நினைவே மக்கள் உடனே உணர்வடைந்தார்கள். இளையகுமாரன் உணர்வை உடைவடைந்தான். தாவீது உடனே உணர்வடைந்தார். ஓ காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், பேதுரு உடனே உணர்வடைந்தார். பவுல் உடனே உணர்வடைந்தார். உணர்வு அடைந்தார்கள் என்று வசனம் இல்லாட்டாலும் அவங்களுடைய கிரியைகள், செயல்கள் அதில் காணலாம். பேதுருடைய உணர்வும் யூதாசுடைய உணர்வையும் பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்ற நல்ல உணர்வடைந்தார் பவுல். யூத மதத்தையே மதம் இல்லைன்ட்டார். யூத மதம் மதமே இல்லைன்ட்டார். அது குப்பையில் போட அப்படின்ட்டார். அது ஒரு குப்பை அப்படின்ட்டார். அது ஒரு மலம் என்று சொல்லிட்டார். லாபமாக இருந்தவைகள் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். யூத மதம் அவனுக்கு ஒரு லாபமாக இருந்தது, அதை தூக்கி போடுறேன் குப்பை அப்படின்னாரு. கதாபத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இதோட முடிக்கிறேன். உணர்வற்று இருக்கும் பொழுது தேவன் செயல்பட முடியாது. வீணரானார்கள். அவர் ஏற்படுத்திய சபைக்கு பயன்படாமல் போய்விடுவார்கள். நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். மங்கி எறிய திரியாய் போய்விடுவார்கள். ஃபேமிலி லைஃபுக்குள்ளே அப்படியே ஆகிடும். ஓஹோன்னு வாழ்ந்துட்டு பெட்டி பாம்பு மாதிரி லாஸ்ட்டில் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆகவே இந்த வெளிப்பாடு மிக முக்கியமான வெளிப்பாடு. இன்றைக்கி 23வது பார்ட் பேசுகிறேன். வாட் இஸ் த லைஃப்? நீங்கள் அதை பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்குது. வாட் இஸ் த லைஃப் தொடர்ச்சியாக பாருங்கள். சபையிலிருந்து அதிகாலை 5:30 6:10 வரைக்கும் இதை மாதிரி ரெவலேஷன் உள்ள ஒரு ப்ரேயர் நடத்துகிறோம் டெய்லி. லிங்க் வேணும்னா ப்ரைஸ் காட் உங்கள் நம்பரை அனுப்பி வைங்க. எங்கள் லிங்கில் காலையில் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு ஆராதனைக்குள்ளே வாங்க. ப்ரைஸ் காட். சுற்றிலும் உள்ளவர்கள் இருப்பில் என்றால் வார்த்தையின் வெளிப்பாடு, வார்த்தையில் வாழ்வு, ஜீவன் தரும் வார்த்தையை கேட்க அங்கே வாங்க. உங்களை எல்லாரையும் அழைப்பு கொடுக்குறோம். கதிருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை இல்லாத ஒரு இடத்திற்கு போய் வாழ்க்கை மாறாமல் இருந்து விடக்கூடாது. வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் உள்ள வார்த்தையை கேட்க வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எவ்வளவு உணர்வு வேலை செய்தோ அவ்வளோ பெரிய மனுஷர்கள் நீங்கள். எவ்வளவு உணர்வு வேலை செய்கிறதோ நீங்கள் நீதிமான்கள். உணர்வு எவ்வளோ வேலை செய்கிறதோ பரிசுத்தவான்கள்.
எவ்வளவு உணர்வு வேலை செய்கிறதோ அவ்வளவாய் ஜெபிப்பீர்கள். எவ்வளவு உணர்வு வேலை செய்கிறதோ ஒரு சபைக்குள் நீங்கள் பிரைஸ் காட் எழும்பி பிரகாசிப்பீர்கள். எவ்வளவாய் உணர்வு வேலை செய்கிறதோ அவ்வளவாய் எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். கொடுக்கிற விஷயத்தில் 100க்கு 100 உண்மையாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இதே